வணக்கம் நேயர்களே, இன்று காலை தான் நான் உத்தரவிட்டேன், துல்லியமான தாக்குதலை நடாத்துங்கள் வான்வழியாக என்று. காரணம், குகைக்குள் இருந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் பாரிய தாக்குதல் ஒன்றுக்காக திட்டமிட்டிருந்தார்கள். அதனால்தான் நான் தாக்குதலை நடத்த சொன்னேன். இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் யார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இன்று காலை சோமாலியாவில் ISIS அமைப்பு பாரிய தாக்குதல் ஒன்றை நடாத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதை அறிந்து உடனடியாக அந்த பயங்கரவாத அமைப்பு பதுங்கியிருந்த குகைகளை தேடி அமெரிக்க வான்வழி தாக்குதல் துல்லியமாக சரமாரியாக இடம்பெற்றிருக்கிறது. இதனால் குகைக்குள் இருந்த தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சோமாலியாவில் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த IS அமைப்பு, அதே போல பயங்கரவாதத்திற்கு ஆட்களை சேர்க்கின்ற கும்பல் எல்லாமும் இயங்கி வருகிறது. இதை அடியோடு வேறறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தரப்பு சொல்லியுள்ளது. இதில் இதுவரையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்ன விடயத்தை என்றால், தங்களுடைய இலக்கு என்ன, யாரை நோக்கி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற விடயம் உத்தியோகபூர்வமாக இன்னும் பாதுகாப்பு தரப்பினரால் சொல்லப்படவில்லை. ஆக ட்ரம்பினுடைய தகவலின் அடிப்படையில் தான் சோமாலியாவில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ள திட்டப்பட்டிருந்த IS அமைப்பை அழிக்க வேண்டும் என்ற தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ட்ரம்ப் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் அதனுடைய நேச நாடுகளுக்கும் இவ்வாறான தீவிரவாதிகளால் ஏற்படவிருக்கின்ற கடுமையான பிரச்சனைகள் அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கான ஒரு தாக்குதலாக இது நடத்தப்பட்டிருக்கு. எனவே இவ்வாறான தாக்குதல்கள் இனிவரும் காலங்களிலும் தொடரும். அமெரிக்காவிற்கும் அதன் நேச நாடுகளுக்கும் இடையூறு விளைவிக்கின்ற, பங்கம் விளைவிக்கின்ற, பாதுகாப்புகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் கடுமையான பதிலடி நடத்தப்படும். இதை ட்ரம்ப் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய உத்தியோகபூர்வ தளத்திலே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அமெரிக்க புதிய ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாக மீண்டும் பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதனுடையான பல கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் அண்மை நாட்களாக மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல், அதே போல போன கிழமை அவர் சொன்ன விடயம், மத்திய கிழக்கை நரகமாக்குவேன், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நரகத்தை காட்டுவேன் என்றால் அவ்வளவு அட்டூழியமான கொடூரமான போர் தாக்குதலை அங்கு நடத்தப் போவதாகவும் சூழ்நிலைத்திருக்கிறார். அதனுடைய தாக்கம் ஈரான் மீதானதா என்ற கேள்வியும் நோக்கும் உலக அரசியல் அவதானிகளால் நோக்கப்பட்டது. ஈரானை குறிவைத்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தகவல்களை சொன்னாரா என்ற விடயமும் பார்க்கப்படுகிறது. இது எப்படியோ இன்று காலை அமெரிக்காவினால் சோமாலியாவில் IS அமைப்புகள் ஒளிந்திருந்த குகைகள் மற்றும் இடங்களில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், உண்மையிலேயே அவர்களுடைய பதுங்கு குழிகள் மற்றும் குகைகள் அழிக்கப்பட்டனவா இல்லையா, அவர்களுடைய இலக்கு சரியான முறையில் துல்லியமாக கணிக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற விடயங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. செய்திகள் கிடைக்கும் பட்சத்தில் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.